ஹாய் நண்பர்களே, வணக்கம். தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது IPL 2025 பத்தின ஒரு சூடான அப்டேட். KL ராகுல் டெல்லி டீம்ல என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம KL ராகுல் லக்னோ டீம்ல இருந்து டெல்லிக்கு வந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். 14 கோடி கொடுத்து டெல்லி டீம் அவரை எடுத்திருக்காங்க. இந்திய டீம்ல ராகுல் எவ்வளவு முக்கியமான பிளேயர்னு நமக்கு தெரியும். சாம்பியன்ஸ் டிராபில கூட சூப்பரா விளையாடினார். ஆனா இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, ராகுல் ஓபனிங் இறங்க மாட்டாரான்னு ஒரு தகவல் வருது. ஒரு நாள் கிரிக்கெட்ல மிடில் ஆர்டர்ல விளையாடுறாரு. ஆனா T20ல எப்பவுமே ஓபனிங் தானே, அதுலதான் அவர் அடிச்சு விளையாடுவாரு. கோலிக்கு அப்புறம் IPLல 4 சீசன்ல 600 ரன்களுக்கு மேல எடுத்த ஒரே ஆள் நம்ம ராகுல் தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி டீம்ல டுப்ளசிஸ், அபிஷேக், போரல் ஓபனிங் இறங்குவாங்களாம். ஹாரி புரூக் போனதுனால ராகுல் மிடில் ஆர்டர்ல விளையாட அக்சர் பட்டேல் சொல்றாராம். ராகுல் இதுவரைக்கும் 33 மேட்ச் தான் ஓபனிங் இறங்காம விளையாடி இருக்காரு. அதுல 500 ரன் தான் அடிச்சிருக்காரு. சராசரி 29.41 தான். ஸ்ட்ரைக் ரேட் 117 தான். ஓபனிங் இறங்குனாதான் ராகுல் அடிச்சு விளையாடுவாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப டெல்லி டீம்ல ஓபனிங் கிடைக்காம போனா ராகுல் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. உங்களுக்கு என்ன தோணுது? ராகுல் ஓபனிங் இறங்கணுமா, இல்ல மிடில் ஆர்டர்ல விளையாடலாமா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய கிரிக்கெட் தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.